வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. நிறைய கேள்விகள் இருக்குது. அதாவது வேலை, தொழில் இதில் ஈடுபடுறது கரெக்டாக, இல்லை ஆன்மீக பாதை எடுக்கணுமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வருது. இது ரைட்டு, இது தப்புன்னு இல்லை. ரெண்டுமே தான் தேவை, ரெண்டுமே அத்தியாவசியம் கூட. பட் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நிகழ்வு. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தொழிலுக்கான தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியம். இது பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம்னு 3 விதமான மார்க்கங்களாக சொல்லுவாங்க. ஞான மார்க்கம் அதை விட்டுடுவோம். அது ஞானம்ன்றது அடுத்த ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ். ஆனால் பக்தின்றது ஒரு ஆரம்ப நிலை. ஆனால் அது அடுத்த நிலையான கர்ம மார்க்கத்துக்கு நகர்ந்துடணும். சரிங்களா? பக்தியிலே நின்றக்கூடாது. ஆன்மீக வளர்ச்சின்றது பக்தியில் நிற்கக்கூடாது. கர்ம மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு வரும்போது ஞான மார்க்கம் தானாகவே வெளிப்படும் அப்படிங்கிறது தான். இதை ஜோதிட ரீதியாக சொல்லணுன்னா, இந்த 10ஆம் பாவமும் 5ஆம் பாவகம்னு எடுத்துக்குவோம். 10ன்றது தொழில், 5ஆம் பாவகம்ன்றது பக்தி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த பக்தி, தொழில், இது ரெண்டுக்கும் ஒரு கதை ஒன்று இருக்குங்க. இந்த கதை சொன்னால் உங்களுக்கு மீதி விஷயங்கள் தானே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதிகமாக நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரதர். நாரதருக்கு இதனால ஒரு கர்வம் வந்ததா இந்த கதைக்கு நாரதர் கர்வபங்கம் அப்படின்னே பேர் இந்த கதைக்கு. நாரதருக்கு எப்போ பார்த்தாலும் நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பெருமிதம். உலகத்திலேயே நாராயணன் பேர் இவ்வளோ தடவை சொன்னவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நாம தானே. சரி, அதை போய் ஒரு தடவை நாராயணன்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோன்னு சொல்லி நாராயணன்ட்ட போகிறாரு. உன்னை அதிகமாக பக்தி செலுத்துகிறவன் நான் தானே அப்படின்னு கேட்குறாரு. நாராயணன் என்ன சொல்கிறாரு, இல்லை பூமியில் ஒரு குடியானவன் இருக்காரு, நீ வேணா அவரை போய் பாரு அப்படின்றாரு. அப்படி என்னை விட அதிகமாக பக்தி செலுத்துகிறவர் யார் அப்படின்னு தேடிட்டு அந்த குடியானவனை பார்க்குறாரு. ஒரு நாள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாரு. அவர் காலைல எந்திரிச்ச உடனே ஒரு தடவை நாராயணன்றாரு. அதுக்கப்புறம் ராத்திரி படுக்கும்போது ஒரு முறை நாராயணன் சொல்கிறார். அவ்வளோதான், 2 தடவை தான் சொன்னார். இவர் என்னோட பக்தியில் சிறந்தவர்னு நாரதர்கிட்ட நாராயணன் சொல்கிறாருன்னு நாரதருக்கு ஒரே ஆச்சரியம். இது என்னது இது அப்படின்னு திரும்ப போகிறார் நாராயணன்ட்ட. நாராயணா, இது நீ சொல்கிறதே நியாயமா? அவர் 2 முறை தான் சொல்கிறாரு என் பேரை. ஆனால் நான் நாள் ஃபுல்லாக உன் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னை விட அவர் எப்படி சிறந்த பக்திமான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நாரதர் சொல்கிறாரு, நாரதர்கிட்ட நாராயணன் சொல்கிறாரு, ஒரு சொம்பு கொடுத்து அது ஃபுல்லாக தழும்ப எண்ணெய் கொடுத்து இந்த மலையை ஒரு தடவை சுற்றிட்டு வா, இதுலேருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. நாரதர் நாராயணன் சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு டைப் தான். பக்தியில் ஒன்றும் அவர் சாதாரண ஆளே கிடையாது, அதுதான் உண்மை. ரொம்ப ஜாக்கிரதையாக நாராயணன் சொன்னார்ன்றதுக்காகனே ரொம்ப ஸ்ரத்தையோடு அந்த மலையை சுற்றி முடித்து திரும்ப இந்த எண்ணெய் சிந்தாமல் கொண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாரதர்கிட்ட நாராயணன் கேட்குறாரு, இப்போ இந்த சுற்றி வந்த நேரத்தில் எத்தனை தடவை என் பேர் சொன்னேன்னு கேட்குறாரு. அப்போ தான் நாரதர் யோசிக்கிறாரு, ஆமாம் நம்ம சொல்லவே இல்லைல்ல, ஒரு தடவை கூட சொல்லலை அப்படின்றார். நீ எந்த பொறுப்புமே எடுத்துக்காமல் என் பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுல இருக்கிற சிரமத்தை விட தன்னுடைய 1000 வேலைகளுக்கு நடுவுலையும் என்ன ஞாபகம் வச்சுக்கிற அந்த பக்தி தான் சரியான பக்தின்னு சொல்கிறார். அப்போது தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் இந்த பொறுப்புகளுக்கு நடுவில் இந்த பொறுப்புகளெல்லாம் கொடுத்தவர் கடவுள் தான் அப்படின்னு பக்தி செலுத்தும் போது தான் அது கர்மயோகமாக இருக்குது. கர்மயோகம் அப்படின்னா என்னென்னா செயல்களை கடவுளுக்கு அர்ப்பணிப்பாகவே செயல்படுதல் அப்படிங்கிறது. இது 10:9 சம்மந்தப்பட்டாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும், 10:5 சம்மந்தப்பட்டாலும் நிகழ்வுகள் இருக்கும். இது அவங்க ஆன்மீக பாதைக்கு போயிட்டு தொழில் மேலே சிரத்தை இல்லாமல் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தொழில் மேலே சிரத்தையும் இருக்கணும். அதை இப்போது மனுஷனுக்கு கால் அமைக்க கொடுக்குறேன், எங்கள் அப்பாவுக்கு கால் அமைக்க கொடுக்குறேன், இப்போ கடவுளுக்கு கால் அமைக்க கொடுக்குறேன், இல்லை நான் ஒரு வேலைக்காரனா என் முதலாளிக்கு கால் அமைக்க கொடுக்குறேன். இதில் முழு ஈடுபாடோடு இருக்கும். இப்போது என்னுடைய முதலாளிக்கு கால் அமைக்க கொடுக்கறது தான் எனக்கு வேலை அப்படின்னா, நான் கடவுள் தான் இங்கே எனக்கு முதலாளியாக உட்காந்துருக்காருன்ற நினைப்போடு செய்யும்போது என்னுடைய முழு ஸ்ரத்தையோட அர்ப்பணிப்போடு செய்கிறேன் இல்லையா, அதுதான் கர்மயோகம். அப்படி உங்கள் தொழிலில் உங்கள் ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு. 5 தொடர்பு இருந்தாலும் அதை பக்தியோட அந்த தொழிலை செய்யும் போது உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. வெற்றி நிச்சயம். ஏஎல்பி படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி.